நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் லீவ் விட்ட உடனே சென்னைக்கு தான் ஃபஸ்ட்டாக ஓடி வருவேன். இங்கே வந்து 1 மந்த் எப்படி போகுதுன்னே தெரியாது. இங்கே வந்து பெரியம்மா பெரியப்பா எல்லாருமே வந்து முறுக்கு தட்டை பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ விளையாட்டுத்தனமாக கற்றுக்கிட்ட ரெசிபி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, உடச்சக்கடலை வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, ஓமம் கொஞ்சமாக போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கோதுமை மாவு பேசுகிற அளவுக்கு பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை, அதனால பெரிய பெரிய பால்ஸாகவே எடுத்துகிட்டு பால் கவர் தான் எடுத்துருக்கேன். நல்லா ஆயில் 2 பக்கமும் சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏதாவது ஒரு பொருள் எடுத்து இந்த மாதிரி கட் ஷேப் கொடுத்துக்கோங்க. நம்ம என்னதான் இப்படி ஷேப் கொடுத்தாலும் பழசை என்னால் மறக்க முடியல, அதனால இந்த 2 விரல் வச்சு நல்லா தட்டி தட்டி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டான அந்த தட்டை ஷேப் வந்து கிடைக்கும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அந்த மெமரிஸ் எல்லாமே எனக்கு கண் முன்னாடி திரும்ப வந்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி செவக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியான கரகரன்னு வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கெல்லாம் போவீங்க லீவுக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.